உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது மூடு வருமா? எப்படி? என்னது நாய் மாதிரியே சிரிக்கிறீங்க? மூடே பழகிறேனா அப்புறம் மணி வருது. சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். இந்த ஏரியா விட்டு எங்க போயிருப்பாங்க? പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിത് റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ കമൽഹാസൻ സാറിന്റെ തെനാലി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ എന്ന് പറയുന്നത് ജയറാമേട്ടൻ ഏകദേശം ഒരു വില്ലൻ ഷെയ്ഡ് വന്നോ ഒരു ഡൗട്ട് ഉണ്ട് ചെറുതായിട്ട്. അത് ഇന്റർവൽ സീൻ ആയിരുന്നു അല്ലേ? ഇന്റർവൽ സീൻ, അതെ. ജയിലിൽ കിടന്ന ഉടനെ ഇന്റർവൽ സീൻ ആയിരുന്നു. പിന്നെ അതുപോലെ തന്നെ അതിനുശേഷം ജ്യോതികയുടെ അടുത്തുള്ള പെരുമാറ്റവും എല്ലാം കാണുന്ന സമയത്ത് ചെറിയൊരു വില്ലനിസം, പ്രത്യേകിച്ച് ആ സോങ്ങിന്റെ അകത്തും. പക്ഷെ വില്ലനിസം വരില്ല, പക്ഷെ എന്നാലും അവിടെ വില്ലനിസം വരുമ്പോ വില്ലനിസം തന്നെയാണ്. അതായത് മെലഡിയസ് സോങ്ങിന്റെ ഇടയിൽ ആ ഒരു കോമഡി പാർട്ട് വരുന്നില്ല, ഓരോ വേഷം കെട്ടിക്കൊണ്ട് വരുന്നില്ല ആ ഒരു ക്യാരക്ടർ. ആ ക്യാരക്ടർ നല്ല രസമുണ്ടായിരുന്നു. വില്ലൻ വേഷം അല്ലേ? അങ്ങനെയാണ് തോന്നിയത് കഴിഞ്ഞ സീനിലും അല്ലേ? ആളുടെ എന്താ പറയാ ടെൻഷനും കൂടിയാണ്. കാരണം എന്ന് വെച്ചാൽ ആ ഒരു പേഷ്യന്റ് ആണെന്ന് അറിയാം, എൻ സ്വന്തം അനിയത്തിയാണ് ഇല്ലേ? അപ്പൊ അത് വരുന്ന സമയത്ത് ഏതൊരു ചേട്ടൻ ഉണ്ടാവുന്ന ഒരു വിഷമാണ്. അത് ദേഷ്യം സംഭവങ്ങളൊക്കെ കാണിച്ചത്. പക്ഷെ അവിടെ മീഡിയ വരുന്നുണ്ട്. അതായത് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മളെ പഞ്ചഭൂതം ഡോക്ടർ വിളിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ഓൾറെഡി ഇങ്ങനെ സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ടെന്ന്. ആൻഡ് ഇവിടെ ലാസ്റ്റ് ഈ സോങ്ങിന്റെ എൻഡിൽ കോൾ വരുന്ന കാണിക്കുന്നുണ്ട്. അവരുടെ ഈഗോ ഇഷ്യൂസ് ആണ് ഇതിനൊക്കെ കാരണം. യെസ്. അപ്പൊ നമുക്ക് നേരെ ആ സീലിട്ട് പോകാം. തുടങ്ങാം. ஹலோ, நான் ராஜ் டிவில இருந்து பேசுறோம். ஓ, ராஜ் டிவில இருந்தா மறுபடியும் இன்டர்வியூவா? ஓகே, வாங்க. இந்த வாட்டி நான் பின்னிடுவேன். எந்த தொந்தரவும் கிடையாது. யாரை தொந்தரவா நினைக்கிறீங்க? தெனாலி. தெனாலி என்ன தொந்தரவு? ஹி இஸ் மை பேஷண்ட். எந்த தொந்தரவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டீங்க? இது யார் உங்களுக்கு சொன்னது? எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சதே. இப்போ எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் வேற டிவி காரங்க கிடைச்சிருந்தா கிழி கிழிச்சிருப்பாங்க. அப்புறம் உங்க இமேஜும் போச்சு, எங்க இமேஜும் போச்சு. பாவம் தெனாலி எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொண்டு போய் விட்டது வந்து அது ட்ரீட்மென்ட். ஓ, இட்ஸ் a treatment. யா, இட்ஸ் a practical treatment. உங்களுக்கு தான் தெரியுமே தெனாலிக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயம். அதனால ஜஸ்ட் சும்மா ட்ரீட்மென்ட்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டேன். ஐ அம் சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகே சாரி. ஆ ஷார்ட் ஆன்சர். நாங்க மறுபடியும் கொடைக்கானல் வர வேண்டியதா இருக்கு ஒரு டிவி சீரியல் விஷயமா. அப்படியே அங்க வந்து உங்களை என்ன இன்டர்வியூ எடுக்கலாம்ல? ஓகே, மோஸ்ட் வெல்கம். என்னைக்கு வரீங்க? அது எனி டைம், எப்ப வேணா வரலாம். வந்தா தெனாலி இருப்பார்ல? தெனாலி இருப்பா. தெனாலி இங்க தான் இருப்பா. அவங்க போக முடியும். ஹி இஸ் மை பேஷண்ட். வாங்க, எப்ப வேணா வாங்க. நான் அவனை கூட்டி வரதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கேன். யா, உங்க மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுக்க வேற டாக்டரே கிடையாது சார். Thank you. നെഗറ്റീവ് ഷെയ്ഡ് കാണിക്കാനാണ് കേട്ടോ. മറ്റേതൊന്നും നെഗറ്റീവ് ഓവർ വരില്ലായിരിക്കും. പോലീസ് സ്റ്റേഷനിൽ ചിരിയും കളിയാണല്ലോ. തെന്നാലി കോമഡീസ് ആണ് ഇനിയാ. அதுக்கும் பின்னால அந்த பெட்டை முடிச்சு போச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரே உழப்பம். கப்ப யாருக்கு கொடுக்கறது? இந்த தென்னாலிக்கு உட்காருங்க. என்ன விஷயம்? நான் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் சார். நீங்க எந்த கமிஷன்ட்ட போனாலும் இது நடக்காது. நீ உட்காரு. ஏன்னா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இவரை மனநோயாளின்னு சொல்லிருக்கீங்க. மனநோயாளிய இங்க அடைச்சு வைக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இவன் அவரே மெட்ராஸ் போறதா விட்டுக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் வந்துரும். வேன் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோமா, ஒரே சிரிப்பு, காமெடிதான், ஜோக்கு தான். என்ன அண்ணா அவர் அனுப்புறேன்னு சொல்லிட்டுல? எங்கே அனுப்ப வேணாம் இன்ஸ்பெக்டர், நானே கூட்டு போத்தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? மனநோயாளின்னு சொன்னீங்க, கொலை செய்ய வரான்னு சொன்னீங்க. கொலை பண்ணுவா? பண்ணலாம். That's all. எல்லாம் நான் சும்மா பொய் சொன்னேன். பொய் சொன்னீங்களா? ஏன் சார் பொய் சொன்னீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அரட்டை அடிக்கிறதுக்கு பேசுறதுக்கு மட்டும் என்ன நினைச்சிட்டீங்க? ட்ரீட்மெண்ட். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் மை ட்ரீட்மெண்ட்.
ഓക്കേ എഴുന്നേറ് മാൻ എന്റെ മനസ്സ് തുറന്ന ഒരു വിഷയം ചൊല്ല വേണം உங்களுக்கு ഒന്നും சொல்ல வேண்டாம் வா நீங்கள் சாதாரண டாக்டர் அல்ல டாக்டர் வைத்தியர் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் அந்த கோவில் கலசத்து மேலுக்கு மாலெல்லாம் ஊத்தி சக்கரை போட்டு கலக்கி இல்ல அது கோப்பி நான் சொல்றது கும்பாபிஷேகம் அப்படி விட நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடேக்க அது என்னத்துக்கு என்று விளங்காமல் நான் உங்களை பிழையா நினைச்சு போட்டேன் ஆனால் இப்பதான் விளங்குது உங்களிடமும் ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் இது ட்ரீட்மெண்ட் இல்ல என் முதுகெல்லாம் அடிக்கிறது வேண்டாம் சரி அப்ப இந்த வேளால சொரிஞ்சு கொள்ளுங்க நீங்க சொரியலாம் நீங்க தெய்வம் நான் மனிதன் நான் தான் சொரியுவேன் கொன்னுடுவேன் இதுவும் ட்ரீட்மெண்ட் எஸ் ட்ரீட்மெண்ட் ജനവേട്ട മൊത്തത്തില് മാറിയല്ലോ. இந்த இதுல ட்ரெஸ் இருக்கு, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, நீ கிளம்பி மெட்ராஸ்க்கு போ. நீங்களே கட்சி மாறிட்டீங்கள். மாறல, நான் எப்பவும் என் புருஷன் கட்சி தான். ஆமா தெனாலி, நீங்க கிளம்பி மெட்ராஸ்க்கு போங்க, நாங்க அங்க வந்து பாக்கோம். நீவா நான் சொல்ல வேண்டும் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சொல்லுங்களா மெட்ராஸ்க்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெனாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தேன். இதா இத்தனை வருஷமா நான் உங்களை எப்படி பார்த்ததே இல்ல. தெனாலி மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா நீங்க ஜானகி கிட்ட அப்படி கத்திருப்பீங்க. வேண்டாம், இனிமே தெனாலிக்கு ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ்லயே பண்ணுங்க. அவர் போட்டோம். நான் ஏன் கத்துறேன்? இப்போ தென்னாலிக்கு ஒண்ணும் இல்ல, நான் பண்ண போறது ட்ரீட்மெண்ட் முதல்லயே தெரிஞ்சா இவ போய் இவங்கிட்ட சொல்லிடுவாள். இவங்க தான் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அப்புறம் நான் பண்ண போற ட்ரீட்மெண்ட்ல ஸ்பாயிலா இருக்குல்ல, இவனுக்கு போலீஸ் மேல இருந்த பயம் போயிருக்குமா. தட்ஸ் வை ஐ ஷவுட்டட். அண்ணா, அப்ப என் மேல கோவப்பட்டதெல்லாம் ஆக்டிங். அப்ப தெனாலி மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? சத்தியமே பண்ணிட்டாரு. அண்ணி நீங்க இருந்தாரு என்ன சின்ன பசங்க மாதிரி. ட்ரீட்மெண்ட்லாம் போதும். தெனாலி நீ முதல்ல மெட்ராஸ் கிளம்பு. ஏன் பாபு நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன டாக்டர், ஜானகியோட தனியா நிம்மதியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல, ஒரு லஞ்ச் சாப்பிட முடியல, ஒரு டின்னர் சாப்பிட முடியல. கரெக்ட். எல்லாம் தின்னலாம். அது கூட எனக்கு தெரியாது. ஏற்கனவே நான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ல தெரியாத மனிதர். ஆனால் நான் சுயநலவாதி. வெக்கேஷன் கழிக்கலாம் என்று குடும்பத்தோடு வந்த டாக்டரை அதை கழிக்க விடாமல் ட்ரீட்மெண்ட் என்று இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் நீங்க நல்லா கழியுங்க உங்களோட வெக்கேஷனை, நான் போட்டு என் டெலிவிஷனை கிளப்பி விடுறேன். என் டென்ஷனை கிளப்பி விடுறேன். நீ இங்கே இருக்கலாம். எங்க வெக்கேஷன் முடியற வரைக்கும் நீ எங்கேயுமே போக வேண்டாம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தெனாலி, அப்ப இந்த வெக்கேஷன் ஃபுல்லா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான். இது கோவல்ல ஆக்டிங். எஸ் ஆக்டிங். கடவுளே நீயுமா തിരിച്ചു അത് ബൂമറാങ് കേട്ടത്. எதுக்கு சிரிப்பு? கைலாசம் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டான். தெனாலியே போறேன்னா கூட இனிமே கைலாஷம் அனுப்ப முடியாது. எப்படி சொல்றீங்க? டிவிக்காரன் வந்தா இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்ல. ஐயோ கைலாஷ், ஐயோ ஜம்ப். ഓ ഇവിടെ വെള്ളത്തിനടിയിലിട്ട ആള്. இன்னொரு தொண்டையில் இருபத்தாறு எக்ஸாம். മറ്റേത് മോതിരം തപ്പി വൈര മോതിരം. நீங்களே மறுபடியும் தர வந்துட்டீங்களா? மறைக்க பாக்குறீங்களா? 1.5 லட்சத்தை தண்ணிக்குள்ள வச்சா நனைஞ்சு ஈரமாயிடாதா? எப்படி சார் ஈரமாகும்? வைர மோதிரம் அதை சொல்றியா? அது இன்னும் உனக்கு கிடைக்கவே இல்லையா? கிடைச்சிருந்தா தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருப்போம். கவலைப்படாத, அங்க தேடு. நீ முந்தின நோக்கு, நான் முந்தின நேக்கு. போ போலாம். எங்க பர்க்கிலி பார்க்கலாம்? பர்க்கிலி இல்லடா, தெனாலி. எப்படி என்னது அடிச்சாலும் 4 அடி 6 தான் பேர் வைக்க வேணும். எனக்கு என்ன பேர்? நீங்க அடிச்ச கணக்கு வா கேட்க 2 அடி அறிஞ்சு வைக்கலாம். ജനവേട്ടന്റെ അവസ്ഥയല്ലേ. അങ്ങനെയാട്ടോ ഈ ക്യാരക്ടർ വരുന്നത്. ஏங்க பால் கொடுங்க. மாப்பிள்ளை நினைச்சு பால் பிச்சு போடுறீங்க.
போறீங்க? பாலுன்னு தெரிஞ்சுதான் பிச்சு போட்டேன். விளையாட்டு போதும், உட்காரு. உட்காரு. பால் அண்ணா, அந்த பால் உனக்கும் சேர்த்து தான், உட்காரு. இல்ல தெனாலியும் நான் உட்காரு. மேங்கோ ஜூஸ். அச்சோ. எனக்கு செப்பு. டாக்டர் டாக்டர் எனக்கு 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 ஏய் കള്ളനോട്ടം നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. என்ன புக்குமா இது? தனியா உட்காந்து படிச்சிட்டு இருக்க இன்ட்ரெஸ்டிங்க. love is beautiful. எல்லாரும் இருக்காங்க. வாடி. டியா சரி அவரோட பொடி எடுத்துக்கலாம். இதுவும் போடலாம். ஐயோ மெதுவா. நான் கூட்டு வந்த மாப்பிளைக்கு இப்பதான் ரொமான்ஸ் வருது. அவங்களுக்குள்ள லவ் பியூட்டிஃபுல்ல பேசிக்கிறாங்க. இப்ப நாம உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது மூடு வருமா? ஓ எப்படி? என்னது தெனாலி மாதிரியே சிரிக்கிறீங்க? கூட பழகிறேனா அப்புறம் மணி வருது. சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். பயமா பயமா இருக்கு. இருக்கு. தென்னாலி மாதிரி சிரிக்கிறது. அங்க பாருடா. டாக்டர் கைலாஷும் உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கைலாஷோட தங்கச்சியும் அந்த தடியில லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தெனாலில லவ் பண்ணிச்சு. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி இப்ப அவ ஆளை மாத்திட்டான். ஏன் பாபு இந்த ஏரியா ஆப்பிள் சாப்பிட்டீங்க? இந்த ஏரியா ஆப்பிள ஐயோ சூப்பரா இருக்கும். அப்படியா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி. இடம் மாறிட்டா. குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பைய கொடுத்து விடுறா. அந்த குழந்தைங்க தடி என்கிட்ட போயிடுச்சு. நீ எங்கடா போயிட்ட? சரி சரி, குளிர் பிரதேசத்துக்கு ஒரு பிரச்சனை. பெரிய ஆப்பிள் எனக்கு தான். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. பாபு ஜானகி எங்க? ஜானகி ஆப்பிள் பறிச்சு கொடுத்து வச்சுட்டே இருக்கா. முதல்ல மதங்கிட்ட கொடுத்தா, இப்ப தெனாலி கிட்ட கொடுத்த இருக்கா. ஆப்பிள் ஆதாம் ஏவாள். வர வர அந்த தென்னாலி ராமன் ஆயிட்டு இருக்கா. நீ தென்னாலி ஆயிட்டு இருக்க. ராவணன் ஆயிட்டு இருக்கா. தேடுவோம். இதுல கூட வேற முடி. வாங்க மழை தூக்கி போட்டீங்க. இப்ப மழை வரும். ஆமா, நீங்க பெரிய பத்திரை சொன்னா அப்படி நடக்க போகுது. வாங்க. முறுக்கு. ஓ, அத மட்டும் விட்டுறாதீங்க. முறுக்கு கையில மட்டும் இருந்தா பத்தாது, நடையில இருக்கணும். ஓ ஒத்துங்க. சாம்பிராணி. ஏண்டா உங்க அத்தை எங்கடா போனா? தெனாலியோட டூயட் பாட. இப்பதான் ஒரு டூயட் முடிஞ்சது, அதுக்குள்ள வா. பரவாயில்ல வேணுமா போட்டோம். ஏன் தெனாலி, உங்க ஊர்ல புருஷனை பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? இங்க இருங்கோ, இங்க இருங்கோ, இங்க இருங்கோ. സോങ് ആണോ? ഡുവറ്റ് എന്നൊക്കെ പറഞ്ഞായിരുന്നല്ലോ. பொண்ணன் பார்த்தால் உன்ற உயிருக்கே ஆபத்து. ஏன் உயிருக்கு மட்டும்தானா? നല്ല സ്ഥലത്തല്ലേ? உயிர் கிடக்குது விடு. அது பயம் வரும் போதெல்லாம் பிழைய அவலாச விடுகிற கடலாச்சி மாதிரி இங்காலையும் அங்காலையும் എക്കോ എക്കോ. வாழ வேண்டிய வேணும். உங்களோட ഇല്ല ഇല്ല സോങ് എല്ലാം തോന്നുന്നു. என்னால முடியாது. இல்ல டாக்டர், எப்படியும் தெனாலி இப்படிதானே வருவான். அப்படியே மறைஞ்சிருந்து இங்கே கடிச்சு கொதறல. இந்த திங்கிறது கடிக்கிறது இதை தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. தெரியும் டாக்டர், ஆனா ஒரு கூட்ட மாட்டேங்குது. இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க. குடிங்க, குடிங்க. எப்படி நீங்க சொன்ன மாதிரி தெனாலி இந்த வழியா தான் வருவா. கண்ணை முடிச்சு அப்படியே ஒரு போடு. ஓகே. ஒண்ணு இல்ல, 1 2 3 4. ഇത് ജാറവട്ടല കിട്ടുന്ന പോലെ ഇല്ലേ? மறைஞ்சுக்கங்க. കണ്ണു മൂടി ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. குடிங்க, குடிங்க. இத கூட வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஒரே போடு. ஓகே, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. இந்த ஏரியா விட்டு எங்க போயிருப்பாங்க? தெரிய மாட்டேங்குது. என்ன சார் தெரியாம கேக்குறீங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல கண்டில்ல. எப்படி சார் உடைஞ்சது? அது உங்க பையன் சார். சார் അവരെ തന്നെ വന്നേക്കണേ കറക്റ്റ് ആയിട്ട്. അത് ഭയങ്കര നാച്ചുറൽ ആയിരുന്നു. ഒരു ടോം ആൻഡ് ജെറി സോങ് ഉണ്ട്. നോക്ക് നോക്ക് അവിടെ നോക്കി ഒന്നും അവര് കയ്യില് തന്നെ കിട്ടുന്ന പോലെ.
തലയിൽ பைனாகுலர் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் shit. ബൈനോക്കുലർ വന്നിരിച്ചു. ഓ ഇപ്പൊ അടി കിട്ടും. தெனாலி. ஐயா ஜாலி.